பழைய காலத்தில் வந்து தமிழ் அறிஞர்கள் ஒரு 67 தமிழ் அறிஞர் இருந்திருக்காங்க. இந்த தமிழ் அறிஞர்கள் எல்லாவற்றையும் பேசுகிறாங்க. புறநானூறு குடிகளை பற்றி பேசலை. 4 குடிகள் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பாணன், பறையன், கடம்பன், துடிலன். இதை யாரும் வந்து விரிவாக்கம் செய்து எந்த தமிழ் அறிஞர்களும் செய்யலை. சமஸ்கிருதத்துக்கு உட்பட்டே தான் செயல்படுறாங்க. ஆக இந்த தமிழினுடைய தொன்மை தெரியல. தமிழினுடைய தொன்மையை எடுத்திங்கன்னா அந்த 4 குடிகளுக்குள்ளே வந்தீங்கன்னா முதல் பண்பாட்டு சின்னம் வந்து இன்றைக்கி பறை தான். முதல் பண்பாட்டு சின்னம். எப்போ அந்த 4 குடி இருந்துங்கிறீங்க, அதுக்கு என்னடா ஆதாரம்னா எல்லார் வீட்லேயும் பறை இருந்தது. பறை என்னன்னு கேட்டிங்கன்னாமா, பறையும் பந்தமும் அவசியமானது தமிழர் பண்பாட்டில். ஏன்னா நம்மளுடைய கிராமங்கள் குடிகள் வனத்தில் தான் இருந்தோம். வனத்தில் இருந்துட்டுமா ஒரு சாயங்காலங்கிறது மாலை நேரங்களில். மாலை நேரங்களில் ஒரு இடத்துக்கு ஒரு இடம் போகிறது வர்றது எல்லாத்துக்கும் வந்து பறை இசை தட்டினா தான் மிருக பயம் போகும். இல்லைனா துடி அடிக்கணும். ஸோ ரொம்ப உள்காட்டுக்கு அடர்ந்த காட்டுக்கு போனால் துடி அடிக்கணும். பக்கத்து கிராமத்துக்கு போகணுன்னா பறையை வாசித்தல், பந்தம் பிடிக்கணும். பந்தம் தான் நமக்கு பெரிய எலக்ட்ரிசிட்டி, டார்ச் எல்லாமே. அதனால தாம்மா இன்றைக்கி சுவாமிகிட்ட அந்த பந்தம் மட்டும் போகுது, அந்த பறையை ஒழிச்சுவிட்டாங்க. அதனால் பறையும் பந்தமும் வந்து தமிழருடைய தொன்மையை மறைக்கவே முடியாது.